வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். புலி வருகிறது கதை போல இதோ வருகிறது அதோ வருகிறது எதிர்பார்க்கப்பட்ட 16வது மக்களவை தேர்தல் வந்தே விட்டது. இப்போது ஒட்டுமொத்தமாக 9 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் இன்று அறிவித்திருக்கிறது. தேர்தலுக்கான அடிக்கோல் நாட்டப்பட்டிருக்கிறது, அடிக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாடு முழுமைக்கு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் இன்று நடந்தேறிவிட்டது. இன்று காலை முதல் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிமிஷத்திலிருந்து நாடு முழுவதற்கான நடத்தை விதிகள் வந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் மிக பல புதிய விஷயங்கள் இருக்கின்றன. முதல் முறையாக நோட்டா அறிமுகமாக இருக்கிறது. நாடு முழுமைக்குமான மக்களவைத் தேர்தல். அதுபோக இளைஞர்கள் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் முதல் முறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் வாக்களிக்கிறார்கள். பல புதிய விஷயங்கள் அறிமுகமாகின்றன. பூத் ஸ்லிப் என்று சொல்லப்படக்கூடிய கையில் கொடுக்கக்கூடிய பூத் ஸ்லிப் முதல் முறையாக போட்டோ வச்சுட்டு புகைப்படக்கூடிய பூத் ஸ்லிப் வர இருக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதில் ஜெயிக்க போவது யார் என்ற பிரதானமான கேள்வி. இந்த தேர்தல் பந்தயம் அதிகாரப்பூர்வமாக துவங்கிவிட்டது இன்று முதல். இன்று 40க்கு 40 நிகழ்ச்சியில் கிறிஸ் இன்ஃபோ மீடியா நடத்திய 40க்கு 40 நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை இந்தியாவில் எந்த தொலைக்காட்சி நிறுவனம் செய்திராத 20,000க்கும் மேற்பட்ட சாம்பிள் சைஸுடன் மிகப்பெரிய கருத்து கணிப்புடைய முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியாக தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளை பார்த்து வருகிறோம். இன்று அந்த 40 தொகுதியில் ஒரு தொகுதியை பார்க்காமல் மிக வித்தியாசமான ஒரு புதிய நிகழ்ச்சியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் தமிழ்நாடு மற்றும் நாடு முழுவதும் நடந்த தேர்தல் தொடர்பான அரசியல் தொடர்பான நிகழ்வுகள் என்ன, தேர்தல் மேடையில் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என பெயரிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக்கு பின் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியிலும் அதிகாரப்பூர்வமாக இடம்பெறாத நிலையில் எந்த சவாலையும் சந்திக்க தயாராக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றுடன் நிறைவடையும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்தார். தேசிய அளவில் தயாரிக்கப்படும் பாஜக தேர்தல் அறிக்கையில் தமிழகம் தொடர்பான கோரிக்கைகளும் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் அவர் கூறினார். நாடு முழுக்க நடந்த தேர்தல் நிலவரங்களை என்ன டெவலப்மெண்ட் என்று பார்த்தோம். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடந்து மே மாதம் 12ஆம் தேதி கடைசி கட்டமாக 9ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 9 கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கிறது. மே மாதம் 16ஆம் தேதி இந்த நாட்டுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்தமான வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்பட இருக்கிறது. இதை பற்றி இன்று மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி நாம் இன்று ஆளாக இருக்கிறோம். இந்த 40க்கு 40 நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்கள் முன்னிலைந்திருக்கிறார். அதே போல கிறிஸ் இன்ஃபோ மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நாம இப்ப அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் தேதி எப்போது ஆரம்பித்து எப்போது முடிகிறது, எப்போது எந்தெந்த முக்கியமான விஷயம் நடக்க இருக்கிறது என்று இன்று காலை தேர்தல் கமிஷனர் திரு சம்பத் அவர்கள், தலைமை தேர்தல் ஆணையர் திரு சம்பத் அவர்கள் அறிவித்த விஷயங்கள் என்ன, இப்போது நாம் பார்க்கலாம். 15வது மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அருணாச்சல பிரதேசம், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், சிக்கிம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் 2 கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அசாம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் 3 கட்டமாகவும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கத்தில் 5 கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும். அதிக நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் 6 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இது தவிர புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, சிக்கிம், ஒடிசா மாநில சட்டப்பேரவைகளுக்கும் காலியாக உள்ள சட்டப்பேரவைகளுக்கும் இடைத்தேர்தலும் நடைபெறும். நாடு முழுவதும் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் மே 16ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.
இது நாடு முழுமைக்குமான நிலைமை. ஆனால் தமிழகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு என்று வாக்குப்பதிவு, நமக்கு என்று வாக்கு எண்ணிக்கை. நாம் அனைவரும் தமிழகம் மற்றும் புதிய இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்போது வாக்களிக்க வேண்டும்? இது தொடர்பான மனு தாக்கல் எப்போது செய்ய வேண்டும்? மனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் என்ன? இது போன்ற விவரங்கள் என்ன? இப்போது நீங்களே பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்பது தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத்தின் அறிவிப்பு. இதைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தேர்தல் நடவடிக்கைகளை விவரித்தார். இதன்படி தமிழ்நாட்டில் மார்ச் 29ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 5ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள். அன்றே வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 24ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 16ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை. நம்ம என்று வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது, என்று வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கு என்று பார்த்தோம். நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம இன்னைக்கு காலைல பார்த்தோம், திரு சம்பத் அவர்கள் அறிவித்தார்கள் ஒட்டுமொத்தமாக 9 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. சுருக்கமாக உங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, இதற்கு முன் இந்திய வரலாற்றில் 5 முறைக்கு மேல் எப்போதும் தேர்தல் நடந்தது கிடையாது. இந்த முறை 9 முறை தேர்தல் நடக்கிறது, 9 வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. அதற்கான அவசியம் என்ன? அதில் சந்திக்க போகக்கூடிய சவால்கள் என்ன? திரு கிருஷ்ணமூர்த்தி. 2009 தேர்தல் 7 கட்டமா இருந்தது என்று சொல்கிறார்கள். அதனால் 5 கட்ட தேர்தல் 2004 நிச்சயமாக நாங்கள் இருந்தபோது அப்படி நடத்தினோம். இப்பொழுது 9 கட்ட தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கிறது. இதன் காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த சென்ட்ரல் பாராமிலிட்டரி போர்சஸ் இருக்கின்ற அந்த போலீஸ் வேற இடத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மாற்றணும். அவங்களுக்கு அது கொண்டு போறதுக்கு டைம், ஒவ்வொரு ஃபேஸ்லயும் தே ஹேவ் டு சேஞ்ச். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போனா, இல்ல ஸ்டேட்டுக்குள்ளேயே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு டைம் ஆகும் டிரான்ஸ்போர்ட். அதனால இதெல்லாம் காரணத்தில் கொண்டு அவர்கள் ஒரு தேர்தல் தேதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இது 9 கட்ட தேர்தல் ஆனாலும் இந்த தேர்தல் பீரியட் இருக்க 1 மந்த்ல முடிச்சிடுறாங்க. அதே மாதிரிதான் ப்ரீவியஸ் எலெக்ஷன்லயும் 1 மந்த்ல முடிச்சாங்க. 30 days or 32 days அந்த மாதிரி கணக்கில் முடிச்சிருக்காங்க. அதனால இந்த 9 கட்ட தேர்தலா இருந்தாலும் தேர்தல் டைம் மோரல்லஸ் அதே மாதிரி தான் இருக்கிறது. அதனால இது மக்களை பெரிதாக பாதிக்காது என்பது என்னுடைய எண்ணம். நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி. நான் திரு சேகர் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தலில் முதல் முறையா நம்ம இளைய தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் புதுசா வாக்கு புது வாக்காளர் சேர்ந்திருக்காங்க. இதுல முதல் முறை வாக்காளர் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் மேல இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்? இதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயம் பார்த்து, நம்ம இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்ல, நம்ம நீண்ட நாட்களாக சொல்லப்பட்டு வந்த நோட்டா அப்படிங்கிற விஷயம், இது யாருக்குமே நான் ஓட்டு போட விரும்பல அப்படிங்கிற விஷயம் புது மாறி இருக்கு. இது எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில்? இளைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும், அதுவும் புது வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும், அவங்க கட்டாயம் நோட்டா கிட்ட போக மாட்டாங்க. அவங்களோட வாக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல ஓட்டு போட போறாங்க, அதை நெகட்டிவா அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ அவங்க மத்தியில அவங்க மத்தியில நோட்டாக்கு பெரிய வரவேற்பு இருக்காது. அவங்க ஒண்ணு என்ன செய்வாங்க, அவங்க ஜென்ரலா ஆஸ்பிரேஷனலா யார் இருக்காங்களோ, அதாவது ஃபியூச்சர்ல யார் இந்தியா ஸ்ட்ராங்கா ஒரு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் யாருன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது என்னன்னா, அவங்களோட எதிர்காலம் இப்போ வரக்கூடிய அரசு எடுக்கக்கூடிய நிறைய பாலிசி டிசிஷன்ஸ் அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும். அதனால அதுக்கு எந்த தலைவர் உகந்ததாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க சிந்தனை ஓட்டத்துல கட்டாயம் அது இருக்கும். அதை தவிர அவங்க ஏதாவது கட்சிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் எந்த தலைவர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதுனால அதை கொஞ்சம் எமோஷனலா தான் பார்ப்பாங்க. மோர் தேன் எனி அதர் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாம எமோஷனலா பார்த்து அந்த தலைமைக்கு ஓட்டு போடுறதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அவங்க கிட்ட. அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க இந்த சர்வே பண்ணபோது, இந்த கிறிஸ்டியன் மீடியா சர்வே பண்ணபோது இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்துச்சு? அவங்க ஏதாவது பார்ட்டி எபிலிஷன், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு தீர்மானமான எண்ணத்துல இருப்பாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். அந்த புதிய வாக்காளர்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்களா, இல்லாட்டி இந்த கட்சி வேணும் இந்த கட்சி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் தீர்க்கமான ஒரு பார்வையோட இருக்கிறாங்களா? நம்ம இந்த சர்வே பண்ணப்போ அரசியல் தீர்க்கம்ங்கிறத விட இமோஷனல் ஃபேக்டர்ஸ்,
நாட்டில் இந்த ஒரு 10 ஆண்டுகளா ஒரே ஒரு கூட்டணி அரசு இருக்கு, அதுல ஏற்பட்ட இந்த தவறுகள், அதனால இவங்க எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்க, மீடியால வந்த நியூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இமோஷனலா ஒரு டிசிஷனுக்கு அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அதே மாதிரி சார் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர், எந்த ஒரு லீடர் இந்த யூத் ஃபோர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ற மாதிரி பேசுறாங்களோ அவங்க பின்னாடி ஒரு ஃபோர்ஸா இவங்க ரேலி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது 2 பக்கம் 3 பக்கம் எந்த தலைவரா வேணா இருக்கலாம். ஆனா இவங்களுக்குன்னு ஜாதி அடிப்படையிலயோ மத அடிப்படையிலயோ இல்ல வேற எந்த அடிப்படையிலயோ இல்லாம கரிஸ்மா, அந்த லீடருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா வச்சு ஓட்டு போடுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் தயாரா இருக்காங்கிறது நம்ம சர்வே மூலம். அவங்க ஐடியாலஜிக்கலா பார்க்கறத விட அவங்க ஒரு தனிநபரை பார்த்து தான் பண்றாங்க. இவரால பண்ண முடியும், இவரால பண்ண முடியாது. அதேதான் பாயிண்ட் அவுட் பண்ண இஷ்யூ மாதிரி இவங்களோட ஃபியூச்சர் இந்த லீடர் கையில தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த லீடரை நம்பி நான் என்னோட ஃபியூச்சரை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இமோஷனல் ஃபேக்டர் வச்சுதான் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு வரப்போறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம், கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து இல்லாமல் நேரடியாக யாரால் மாற்றம் கொண்டு வர முடியும் தனி மனிதரை சார்ந்து சிந்திக்கக்கூடிய போக்கு இந்த புதிய தலைமுறை வாக்காளர் இருந்திருக்கிறது. நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக 543 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 543 தொகுதிகளில் யார் அதிகமான வாக்களிப்பார், 272 என்ற பெஞ்ச் மார்க்கை தாண்ட போவது யார், அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். இதற்கு ஒட்டுமொத்தமாக 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள், 120 கோடி மக்கள் என்றெல்லாம் பார்க்காமல் மிக சக்தி வாய்ந்ததாக வெறும் ஒரு 11 மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள், 120 கோடி மக்கள் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இந்த நாட்டில் தலையெழுத்தை தீர்மானிப்பதற்கு மிக முக்கியமான அதிகமான சீட்டு எண்ணிக்கைகளை பெறுவதற்கு 11 மாநிலங்களில் கவனம் செலுத்தினால் போதும் என்ற மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அந்த சக்தி வாய்ந்த இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 11 மாநிலங்கள் என்ன இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் பார்க்கக்கூடியது நம்முடைய தமிழ்நாடு. தமிழகத்தில் மொத்தம் 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அடுத்ததாக ஆந்திர பிரதேசம், ஆந்திராவில் 42 பாராளுமன்ற தொகுதிகள். அடுத்ததாக கர்நாடகா, 28 பாராளுமன்ற தொகுதிகள். அடுத்ததாக மகாராஷ்டிராவில் 48, குஜராத்தில் 26, மத்திய பிரதேசத்தில் 29, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் 42, பீகார் 40, உத்தரப்பிரதேசம் 80, மிகப்பெரிய மாநிலம், மிகப்பெரிய எண்ணிக்கை. ராஜஸ்தான் 25, இதெல்லாம் தாண்டி கேரளா 20. இது மொத்தமாக 11. கேரளா 20 சேர்த்து மொத்தமாக 11 மாநிலங்கள். இந்த 11 மாநிலங்கள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய தொகை என்ன? 422 தொகுதி. இந்த ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய தொகுதி நான் பார்த்தோம். இந்த 11 மாநிலம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 422 தொகுதி. இந்த 422 தொகுதி என்ன அப்படிங்கறத மிக முக்கியமா பார்க்க போறோம். அந்த 422 தொகுதி வெறுமனே 11 மாநிலங்கள் கிடைக்க இருக்கிறது. இதுல 2 வகையா பிரிக்க போறோம். இதில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன, காங்கிரசுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன, 2 கட்சிக்குமே சாதகமா இல்லாத மாநிலங்கள் என்ன, இந்த 3 விஷயம் பார்க்க போறோம். நான் திரு சேகர் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல பார்த்தோம் ஒரு 11 மாநிலம் நம்ம பார்த்தோம். இதோட டோட்டல் நம்பர் சராசரியா கீழே கேரளால 20 இருந்து யூபி 80 வரைக்கும் பார்த்தோம். இதுல மொத்தம் ஒட்டுமொத்தமா 422 தொகுதி இந்த 11 மாநிலங்கள்ல மட்டுமே வந்துருது. சோ இந்த கட்சிகளுடைய கான்சென்ட்ரேஷன் பெரிய பெரிய மாநிலங்கள்ல மட்டுமே இருக்குமா, இல்லாட்டி நம்முடைய உறுதியா இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ்ல மட்டுமே இருக்குமா? இல்ல, மெயினா பிஜேபி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த பெரிய மாநிலங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு பிஜேபிக்கு எஸ்பெஷலி இந்த மாநிலங்கள தான் பேஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட்லாம் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா பேஸே கிடையாது. ஆனா கட்டாயம் இதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதை தவிர உங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் இப்ப தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ரீஜனல் பிளேயர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இங்க அதே மாதிரி இப்ப ஆந்திரால ஜெகன் ரெட்டியோட காங்கிரஸ், சந்திரபாபு நாயுடு, அவங்க 2 பேர் தான் போட்டி. அவங்க 2 பேருக்கு தான் பலமான போட்டி. அதனால நம்ம கேரளால ஓரளவு லெப்டுக்கு ஓரளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ரீஜனல் இம்பேலன்சஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்ட்டிஸ்க்கு இந்த 11 மாநிலங்கள் அவங்களோட ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 11 மாநிலங்கள். இந்த 11 மாநிலங்கள்ல 2009 இதற்கு முன்னால் நடந்த 2009 பாராளுமன்ற தேர்தலில் முடிவுகள் எந்த வகையில் இருந்தன? இந்த முக்கியமாக 11 மாநிலங்கள் மொத்தமாக 422 தொகுதி. இந்த 422 தொகுதியில் 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 226 தொகுதிகளை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இப்ப இருக்கக்கூடிய UPA 2 வென்றிருந்தது. அதே போல என்டிஏ என்று சொல்லப்படக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 122 தொகுதிகளை வென்றிருந்தது. மற்ற கட்சிகள் அதிமுக இருந்து, வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து, இடதுசாரியில் இருந்து மற்ற கட்சிகள் வென்றிருந்தது 74. ஒட்டுமொத்தமாக 422 தொகுதிகள். அதில் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 226, தேசிய ஜனநாயக கூட்டணி 122, மற்றவை 74. நான் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறேன், 2009 சினாரியோ ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. இப்போ கிட்டத்தட்ட கம்ப்ளீட் அப்படியே நம்ம மொத்தமா மாறி இருக்கக்கூடிய நிலைமை பாக்குறோம். இந்த 2009
யூபியை வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுத்தது. இப்ப நிறைய சினாரியோ மாறி இருக்கு. இப்ப இந்த நம்பர் எந்த விதமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஏதோ ஒரு அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு 100% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி 50-50 மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, ஒரு குழப்பமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கர்நாடகா தவிர பாக்கி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா மாநிலத்திலுமே வந்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு தவிர ஹிந்தி ஹார்ட்லேண்ட்னு பார்த்தா அங்கதான் பிஜேபி அவங்களோட மெயின் போக்கஸே இருக்கு. யூபி பிளஸ் பீகார் 80+40 120 கான்ஸ்டிடுவன்சிஸ். அந்த 120 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல அவங்க வந்து மேக்ஸிமம் கெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த ஒரு வாட்டி. முக்கியமா யூபி போன எலெக்ஷன்ல 10 சீட் தான் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி அவங்களோட டார்கெட், அவங்களோட மீடியா இதெல்லாம் பார்த்தா, நார்த் இந்தியன் மீடியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா 30 to 40 சீட்ஸ் பிஜேபிக்கு வரும். அதுதான் ஒரு லார்ஜஸ்ட் சங்கா இருக்கும்னு பாக்குறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத், மகாராஷ்டிரா இந்த ஒரு பெல்ட்டை வந்து இந்த வாட்டி பிஜேபி அவங்க ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி அதுக்கான எஃபர்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். நவ்நிர்மான் சேனா கிட்ட போய் பேசி எங்களோட இது அஃபெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அது முக்கியமா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸ்பெஷலி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல 2/3 மெஜாரிட்டியோட பிஜேபி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்திருக்கு. சோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ண பிஜேபி ட்ரை பண்றாங்க. சோ டெஃபினட்டா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகலாம் அந்த 226 வந்து இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ இன்னும் கூட ஜாஸ்தியா கூட போகும். என்டிஏக்கு இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்துதான் மெஜாரிட்டியா சீட்ஸ் வரப்போகுது. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய 40 to 40 சீட்ஸ் அங்கதான் வந்து கொஞ்சம் பிளே. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், யுனைடெட் ஆந்திராவா இல்லாம தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் பிரிக்கும் போது இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் அவங்க கொஞ்சம் அடி வாங்குவாங்க. பாக்கி ஸ்டேட்ஸ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றது நல்ல சான்சஸ் இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 11 மாநிலங்களில் இன்னமும் ஸ்பெசிஃபை பண்ணி இன்னமும் பிரிச்சு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக 9-2 அல்லது 8-3 என்று பிரிக்கலாம். அந்த மாநிலங்கள் எவை என்ன அதை பார்க்கலாம். இப்போது 9 மாநிலங்களாக பிரித்தோம்னால் இதுல வந்து முக்கியமா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 193, தேசிய ஜனநாயக கூட்டணி 121, மற்றவை 27, மொத்தம் 341. இந்த 9-2 எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா தமிழகத்திலும் வெஸ்ட் பெங்காலையும் இந்த காங்கிரஸ் மற்றும் பிஜேபி 2 கட்சிகளுமே மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதுல கூடுதலா சேர்க்கணும், ஆந்திராவையும் கூட சேர்க்கலாம் சொல்லலாம். அரசியல் சொல்றாங்க ஆந்திராவிலையும் கூட காங்கிரசுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பாரதிய ஜனதாவுக்கு அங்க ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது. எனவே ஆந்திரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 3 மாநிலங்களிலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய 8 மாநிலங்கள் தான். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 320 தொகுதிகள் வந்து இந்த 8 மாநிலங்கள்ல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து, யூபில இருந்து, பீகார்ல இருந்து இது மாதிரி ஒரு 8 மாநிலம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே கேரளா உட்பட கிட்டத்தட்ட ஒரு 320 தொகுதிகளை வந்து மிக முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட கொண்டு போக விரும்புறேன். ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த புதிய இந்த தேர்தல் நம்ம அறிவுப்படுத்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா பூத் ஸ்லிப் கொடுக்கும் போது போட்டோவுடன் கூடிய பூத் ஸ்லிப் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த பூத் ஸ்லிப் போட்டோவுடன் கூடிய பூத் ஸ்லிப் இருந்தா மட்டும்தான் வாக்குப்பதிவுக்கு செல்ல முடியுமா, அல்லது அது இல்லாமலே வேறு ஏற்கனவே இருந்தது போல 14-16 அடையாள அட்டைகள் ரேஷன் கார்டுல இருந்து வாக்காளர் அட்டையில இருந்து நிறைய சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா, இல்லாட்டி அந்த பூத் ஸ்லிப் மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா? இந்த தேர்தல் அறிக்கையை நான் ஃபுல்லா படிக்கல. பட் இருந்தாலும் என்னுடைய கருத்துப்படி அந்த பூத் ஸ்லிப் இல்லை என்றால் சில ஸ்பெசிஃபைடு ஐட்டம்ஸ் ஆஃப் ஐடென்டிபிகேஷன் இருக்கும் என்று நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். அது இல்லாமல் எல்லா கம்ப்ளீட்டா பூத் ஸ்லிப் வந்து தான் இருக்கணும் என்று சொன்னால் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருந்தால் மக்கள்கள் அவதிப்படுவார்கள். அதனால் நிச்சயமாக ஐடென்டிபிகேஷன் வேற ஏதாவது ஐட்டம்ஸும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நான் சேகரத்தை கேட்க விரும்புறேன். நம்ம வந்து ஒரு முன்னாடி பார்த்தோம் ஒரு விஷயம், திரு கிருஷ்ணமூர்த்தி போறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம வந்து மொத்தம் 11 மாநிலமா பார்த்தோம். அதற்கு பிறகு வந்து நம்ம 9-2 பார்த்தோம். அதுக்கு பிறகு இன்னும் நேரம் பண்ணோம்னா 8-3 பிரிக்கிறோம். இந்த 8 மாநிலங்கள்ல காங்கிரஸ் பிஜேபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்க இல்லையாங்கிற ஒரு சொல்ல முடியும். 3 மாநிலங்கள் 2 கட்சியுமே இல்லை. இந்த பிற கட்சிகள் அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கு, ஆந்திரால வந்து பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லைனாலும் அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதை பொறுத்து இருக்கு. அவங்க டிடிபி கூட அலையன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கதை என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா போன முறை வந்து ராஜசேகர் ரெட்டி அப்படியே ஆந்திராவை கொண்டு போய் அவங்களுக்கு டெலிவர் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ஸ்வீப். அது அந்த பாசிபிலிட்டி இப்ப கிடையவே கிடையாது. ஏன்னா ஜெகன் ரெட்டி வந்து காங்கிரஸ் பயங்கரமா அண்டர் கட் பண்ணிட்டாரு. அதை தவிர தெலுங்கானால வந்து இப்போ காங்கிரஸ் வந்து தெலுங்கானால ஓட்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சந்திரசேகர் ராவே காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது உங்களுக்கு ஆந்திரால வந்து காங்கிரஸ் வர்ச்சுவலி வைப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் பிஜேபிக்கு வந்து ஏதாவது ஸ்கோப் இருக்கக்கூடிய பிஜேபி அதனால அவங்க இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டிடிபி கூட அவங்க ஒரு அலையன்ஸ் வச்சாங்கன்னா நம்ம வந்து எடுத்தது வந்து ஒரு பொதுவான பார்வை. இப்ப தமிழ்நாட்டிலே கூட நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி மதிமுக, பாமக, தேமுதிக, பிஜேபி வந்தாங்கன்னா அவங்க கூட ஏதாவது ஒரு ஏதாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் எவ்வளவு தூரம் சாத்தியம் அடிப்படை அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அவங்களுடைய பேஸ், அவங்களுடைய கல நிலவரம் எப்படி பார்க்கும்போது இந்த 3 மாநிலத்தை நம்ம தனியா பிரிக்கிறோம்.
கரெக்ட். இந்த 3 மாநிலத்துல அவங்க வீக் தான் டெஃபினட்டா. நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 மாநிலம். பட் அதனாலதான் அவங்க அலைன்ஸ் போறாங்க. இந்த 3 நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 8 மாநிலம் நம்ம வந்து 8 மாநிலம் பிரிக்கும்போது மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், பீகார், யூபி, ராஜஸ்தான் இந்த ஸ்டேட் எல்லாமே பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 248 தொகுதி அந்த மாதிரி வந்துருது. அதே மாதிரி நம்ம வந்து யாருக்குமே ஃபேவர் இல்லாத ஸ்டேட் பார்த்தோம்னா ஆந்திரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். இதுல வந்து ஒரு 123 சீட் வந்து இந்த மாதிரி போயிருது யாருக்குமே இல்லாம. கர்நாடகா, கேரளா ரெண்டுமே வந்து காங்கிரஸ் கொஞ்சம் ஃபேவரா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 48 சீட் வருது. நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறேன், இந்த நம்பர் பார்த்தோம்னா ஒரு 248 தொகுதியில வந்து ஒரு 150 தொகுதி 180 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இங்க காங்கிரஸ் வேற 48 தொகுதியில 40 தொகுதி 35 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இந்த மூன்றாவது அணி சொல்லக்கூடிய வேற பிற கட்சிகள் ஜெயிக்கக்கூடிய 123 தொகுதி, அங்க வந்து ஒரு 120 தொகுதி வைக்கிறாங்க. இது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் வந்து யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத விஷயம் கொடுக்காதா, இல்லாட்டி வந்து கிளியர் மெஜாரிட்டி ஃபார் பிஜேபிங்கிற மாதிரி போதா? அதாவது கேரளா பிஜேபிக்கு நம்ம எதுவுமே கொடுக்கற கான்பிடன்ஸ் நமக்கு வராது சார். இல்ல கேரளா நம்ம காங்கிரஸ் தான் சேர்த்திருக்கோம். கேரளா மற்றும் கர்நாடகா வந்து காங்கிரஸ் ஃபேவரா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய தகவல். கர்நாடகால வந்து தே வில் பி டஃப் ஃபைட். த்ரீ கார்னர் ஃபைட் இருக்கு. அண்ட் ஒரு இன்கம்பன்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. நேஷனலா காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எதிரப்பா திருப்பி பார்ட்டிக்குள்ள வந்திருக்காரு. சோ பிஜேபி அவ்வளவு அடிப்படுமா அப்படிங்கறது டவுட்ஃபுல் தான். அங்க கூட அவங்க வந்து தே ஒன்ட் ஃபுல் அ பிளாங்க் 0 அப்படிலாம் வராம ஒரு 7 to 8 சீட் ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சோ நார்த் இந்தியன் அவங்களோட பேஸ கன்சாலிடேட் பண்ணி பிற மாநிலங்கள் தமிழகத்துல ஒரு 2, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு 1 அந்த மாதிரிலாம் சேர்த்தா வந்து பிஜேபியோட டேலி இன்க்ரீஸ் ஆகும். இந்த தேர்ட் ஃப்ரண்ட் பார்த்தா அந்த தேர்ட் ஃப்ரண்டோட நம்பர் தான் இப்போ கீ. தேர்ட் ஃப்ரண்ட்டும் காங்கிரஸும் ஒரே அளவுக்கு நம்பர்ஸ்ல க்ளோஸ் இதுவா தான் வருமே தவிர தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் ஆம்பிகுவிட்டிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்பத்தியோட கண்ட்ரி மூட். திரு சேகர், கிட்டத்தட்ட நம்ம வந்து பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஸ்டேட் நம்ம மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், பீகார், யூபி, ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து பல மாநிலங்கள்ல இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னொரு சில மாநிலங்கள் வந்து இவங்க அட்வான்டேஜ் வரும்ன்றாங்க. பீகார்லாம் வந்து இந்த இவங்களுக்கு ஃபேவரா வரும்ன்றாங்க. யூபியில போன மாதிரி காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 20-21 தொகுதி இங்க வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபி ஃபேவரா வரும்ன்றாங்க. 240 அவங்க வந்து இங்க இந்த 8 மாநிலங்கள்ல மட்டுமே இவங்க ஒரு 160-170 மேல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டோ? இருக்கு. அவங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது தெரிஞ்சுதான் இப்ப என்ன இருக்கு, பீகார்ல வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் இதை விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. அவரு வெரி பிராக்டிக்கல் பாலிட்டிஷியன். அவர் எந்த சைடு விண்டு காத்தடிக்குதோ அந்த பக்கம் போகக்கூடியவர். அவர் 2004 சரியா கணிச்சு இந்த சைடு வந்தாரு. இந்த சைடு அவர் 2 எலெக்ஷன் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த இப்ப பாத்திருக்காரு மோடி பக்கம் தான் வேவ் இருக்குன்னு தெரிஞ்சது, கரெக்டா வந்திருக்காரு. என்ன கேட்டாங்கன்னா ஐ வுட் பி சர்ப்ரைஸ். இப்ப நாளைக்கு பிஜு ஜனதா தள் பிஜு பட்நாயக் இவர் நவீன் பட்நாயக் கூட ஒடிசா கூட நாளைக்கு அவரே கூட நாளைக்கு சென்ட்ரல்ல வந்து மோடியை சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய எலெக்ஷன் பிறகு சில டைம் முன்னாடியே கூட வரலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி சும்மா இல்ல. பிஜேபி வந்து எல்லா சைட்லயும் அவங்க ஃபீலர்ஸ் விட்டுட்டு எல்லா இப்படி பார்த்தா ஏடிஎம்கே பத்தி கூட நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. என்ன செய்வாங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த இப்ப ஏடிஎம்கே இப்ப இன்னைக்கு நடந்தபடி பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே வந்து சிபிஎம் சிபிஐ கழட்டி விடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அப்படி அது சிபிஎம்ல என்ன சொல்றாங்க, அவங்க பிஜேபி கூட ஏதோ டீல் போட்டிருக்காங்க, அதனாலதான் எங்களை கழட்டி விட பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. சோ அதனால பிஜேபி யார் கூட என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க, திரைமறைவில் நடத்திட்டு இருக்காங்க வெளியில தெரியல. பட் அவங்க எல்லா சைட்லயும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு உதவலைன்னா கூட தேர்தலுக்கு அப்புறம் உதவும், இமீடியட்டா உதவும். சோ வேற எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு நம்ம 200 தாண்டிட்டோம்னா இவங்க எல்லாரும் மேக்னெட் மாதிரி வந்து ஒட்டிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கால்குலேஷன் ஒட்டுமொத்தமாக தேவைப்படக்கூடிய தொகுதிகள் 272. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 186 இதுக்கு முன்னால் பிஜேபி வந்து அதிகமாக பெற்ற எண்ணிக்கை. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேல பிஜேபி தனியாக வந்தால் மிச்சம் ஒரு 70 சீட்டுகளை வந்து தேர்த்து விட முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல புதுமையான விஷயங்கள், இதற்கு முன்னால் யாருமே நடத்திடாத, இதற்கு முன்னால் நாமுமே பார்த்திராத ஒரு கருத்து கணிப்புடைய முடிவுகள் எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்தியாவின் பிரம்மாண்டமான ஜனநாயக திருவிழா தேர்தலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக 9 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. இதை பற்றி நாம் இன்றைய 40 நிகழ்ச்சியில் மிக விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட, முன்னாள் தேர்தல் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த நான் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு பீகார் மாதிரியான ஒரு நமக்கு இணையா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பீகார்ல வந்து 6 கட்டமா தேர்தல் நடத்துறோம். யூபியில வந்து 6 கட்டமா தேர்தல் நடத்துறோம். யூபி வந்து சைஸ்ல பெருசுன்னு சொல்லலாம். பீகார் வந்து சைஸ்ல வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு போலதான். ஆனா இங்க ஒரு கட்டமா தேர்தல் நடத்துறோம். அங்க வந்து
6 கட்டமா தேர்தல் நடத்துறோம். இப்ப முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்ப நிதிஷ்குமார் ஆட்சியில இப்ப கடைசியா நடந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா பீகாருடைய தேர்தல் வரலாறு ஒரு காலத்துல மிக வன்முறைக்கு பெயர் பெற்ற தேர்தல் வரலாறு ஒரு காலத்துல இருந்தது. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் லோக்சபா நடந்தாட்டும் 2 சட்டசபை தேர்தலாகட்டும் இப்ப மிகப்பெரிய வன்முறை இல்ல. இருந்தாலும் கூட அங்கேயே 6 கட்டமா நடத்தப்பட்டது. தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தலே மற்ற தேர்தலே வன்முறை இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுற நிலைமையில இங்கேயே ஒரே கட்டமா முடிஞ்சது 40 தொகுதிக்கும். பீகார்ல இந்த 4-5 ரீஜன்ஸ் இருக்கு. அது தவிர அங்க காஸ்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தமிழ்நாடுல எப்பொழுதுமே ஒன் டே போல் நடத்தி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம். இந்த ஒன் டே போல்ல சில அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னாக்க ஒவ்வொரு தொகுதியிலும் அமைதியா நடக்கும். ஏன்னா 300 தொகுதியிலிருந்து இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்குலாம் வர முடியாது, ஒரே நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். அது தமிழ்நாட்டில இருந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. பீகார்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு 5-6 ரீஜன்ஸ் இருக்கு, மித்திலா ரீஜன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால அந்த போலீஸ் ஃபோர்ஸ் காஸ்ட் பாலிடிக்ஸ் செக் பண்றதுக்காக போலீஸ் ஃபோர்ஸ் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய நிலையில் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு 4-5 கட்டமாக வைத்து அவர் இந்த போலீஸ் பணியை அவர்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால பீகார்ல எப்போதுமே நாங்க இருக்கிற போது 3 ஃபேஸ்ல பண்ணினோம். இப்ப 6 ஃபேஸ் பண்றாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன, ஃபேஸஸ் கம்மியா இருந்தா நல்லது. ஏன்னா இந்த கள்ள ஓட்டு சம்பந்தமான இது வன்முறைகள்லாம் கம்மியா இருக்கும். பட் சில இடங்களை தவிர்க்க முடியாத காரணத்தினால் 4-5 ஃபேஸஸ்ல வைக்கிறாங்க. யூபியில நிச்சயமா 4-5 ஃபேஸ் வேண்டியிருக்கும். ஆனா நாங்க நடத்தின போது 3 ஃபேஸ்ல நடத்தினோம் யூபியில. இருந்தாலும் சில ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கு. தவிர பீகார், சத்தீஸ்கர் எல்லாம் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி உண்டு. அதனால இதை கருத்தில் கொண்டு அவர்கள் 4, 5, 6 ஃபேஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த 4-5 ஜாஸ்தி ஃபேஸ் வச்சா மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் நிச்சயமாக. பட் மக்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த மாதிரி செய்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்பொழுது ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரே நாள் தேர்தல் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால பெரிய பாதிப்பு இல்லை, நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் இதுல சில அட்வான்டேஜஸும் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஒன்றே போல கண்டினியூ பண்றாங்க. இரண்டு பக்கமே சாதக பாதங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட எவ்வளவு குறுகிய கட்டங்கள் நடத்தப்படுகிறதோ அவ்வளவு எல்லாருக்குமே, மக்களுக்கும் சரி தேர்தல் கமிஷனும் சரி, பிரச்சனைகள் குறைவா இருக்கிறது பார்வையா இருக்கிறது. நண்பர்களே, இந்த 40-40 நிகழ்ச்சியில் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் ஒவ்வொரு தொகுதியாக அந்த மக்களுடைய மனநிலை என்ன என்பதை கிறிஸ்டியன் மீடியா பிரம்மாண்ட மலையில் சாம்பிள் சைஸ் 20,000க்கும் மேற்பட்ட சாம்பிள் சைஸுடன் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்து வந்தோம், ஒவ்வொரு தொகுதி வாரியாக. இதற்கு முன்னால் 2 முறை 8 தொகுதிகளாக அந்த 8 தொகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த என்ன என்பதை பார்த்தோம். இன்று இதுவரை நாம் பார்த்திராத ஒரு முக்கியமான 5 விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அது ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம். இன்று நாம் பார்க்கக்கூடிய கார்டு, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஸ்லைடு பார்த்தீங்கன்னா 40 தொகுதி மக்களுடைய ஒட்டுமொத்தமான எண்ண ஓட்டம் என்ன என்று. இப்படி 40 தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம் இது தேர்தலுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு வருகிறது. மக்களுடைய பல்ஸ், மக்களுடைய நாடி துடிப்பு என்னவா இருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்வதற்கான இந்த முயற்சி. இப்போது முதல் முறையாக 40 தொகுதிகளுடைய மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது. முதலில் நாம் அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன, அதற்கு அளித்த பதில் என்ன. முதலில் இந்த 40 தொகுதி மக்கள் நாம் எழுப்பிய கேள்வி, இந்த ஆட்சியில் நாடு எதிர்கொண்ட மிக முக்கியமான சவால் பிரச்சனை என்ன என்று கேட்டபோது விலைவாசி உயர்வுதான் மிக முக்கியமான பிரச்சனை என்று 44% மக்களும், ஊழல் தான் மிக பிரதானமான பிரச்சனை என்று 33% மக்களும், 15% வளர்ச்சியின்மை தான் மிக முக்கியமான காரணம் பிரச்சனை என்று 15% மக்களும், தேசத்துடைய பாதுகாப்பு, இந்த நாட்டுடைய சேஃப்டி தான், செக்யூரிட்டி தான் முக்கியம் பிரதானமான பிரச்சனை என்று 8% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடு முழுக்க தமிழகம் மற்றும் புதுவை இருக்கக்கூடிய 40 தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பார்க்கும்போது 44% மக்கள் பிரதானமான பிரச்சனையை விலைவாசி உயர்வு என்று பார்க்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஊழல் பிரதானமான பிரச்சனையாக 33% இடத்தை பிடித்திருக்கிறது. நான் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்க விரும்புறேன். நம்ம இப்ப கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஊடகங்கள் பிரதானமா பிரச்சனைப்படுத்தப்படுறது ஊழல் 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 அப்படிங்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சாமானிய மக்களை ஊழல் சென்று சேர்ந்ததை விட விலைவாசி உயர்வு தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அன்றாட பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த ஊடகங்களுடைய தாக்கம் அல்லது இந்த ஊழல் பிரச்சனையோட பூதாகாரம் 1,76,000 கோடி 86,000 கோடி போன்ற மிகப்பெரிய நம்பர்கள் அவங்களை எந்த விதத்தில் தாக்கல, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான பிரச்சனை தான் பிரதானமா இருந்திருக்கிறதா? உண்மையா சொல்ல போனா போர் அடிச்சு போச்சு சார். டெய்லி ஊழல் அப்படிங்கறது நாங்க கேள்வி கேட்கும் போதே ஊழல் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா அப்படின்னு கேட்டா ஊழல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்.
கடைசியில எங்களுக்கு வந்து சேர்றது என்னன்னா எங்க ஊழல் இல்லை அப்படின்றாங்களா? விலைவாசி உயர்வு அது வந்து ரொம்ப பெரிய விதத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கு. லோன் எடுக்கிறதுல இருந்து கடையில போய் ஒரு விஷயம் வாங்குறாங்கன்னா அவங்க பருப்பு அந்த விஷயம் எல்லாம் சொல்லியே பாயிண்ட் அவுட் பண்ணி விலைவாசி உயர்வு தான் முக்கியமான விஷயம் சொன்னாங்க. ஊழல் பெரிய விஷயமா இருந்தது 33% பேர்கிட்ட இருந்திருக்கு. 1.76 லட்சம் கோடி இப்ப வந்து ஆயிரக்கணக்கான கோடியில தான் ஊழலே நடக்குது அப்படிங்கிற போது பழகி போச்சு மக்களுக்கு. அவங்கள பாதிக்கிற விஷயம் விலைவாசி உயர்வு. அதுதான் வந்து பெரிய விஷயமாவே எல்லாருமே சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன், பிரைஸ் ரைஸ் இது ரெண்டும் முன்ன எலெக்ஷன்ல இருந்திருக்கு. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்தது 8% வந்து நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு பத்தி கவலைப்பட்டிருக்காங்க. தட் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஃபிகர். ஏன்னா இந்த 10 வருஷத்துல இந்த யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து இந்தியா வந்து தன்னோட நேஷனல் செக்யூரிட்டியை வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் கொண்டு வந்திருக்கு. பாகிஸ்தான் பார்டர்ல பண்ணதா இருக்கட்டும், சைனா பார்டர்ல பண்ணதா இருக்கட்டும், இலங்கை தமிழர்கள் மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் வந்து இந்தியா வந்து ஒரு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வல்லரசுன்னு ஒரு காலத்துல பார்த்த இந்தியாவை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியா வந்து ஒரு ரொம்ப வீக்கெண்ட் கண்டிஷனுக்கு தள்ளி இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் லீடர்ஷிப், யூபிஏ கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான தலைமை இல்லாத ஒரு காரணம், டெசிசிவான தலைமை இல்லாத ஒரு காரணம். அதனால நேஷனல் செக்யூரிட்டி வந்து 8% பாக்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான் நான் நினைக்கிறேன். கேட்கிறேன் சார் சொன்ன மாதிரி இதை வந்து வளர்ச்சி பற்றி மக்கள் பேசியிருக்கிறாங்க, நாட்டுடைய பாதுகாப்பு பற்றி பேசியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றி பேசினவங்க அதிகமா இளைய தலைமுறையா அல்லது வந்து எல்லாருமே கிராஜுவலா எல்லாத்தையுமே இந்த பிரச்சனை? பிரேக் டவுன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா இந்த ரெண்டு விஷயத்த பேசினவங்க ஏஜ் பிட்வீன் 25 to 45 சார். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த நாட்டை பத்தி கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டின்னு பேசும்போது இங்க இருக்கிறவங்க வந்து பாகிஸ்தான், சைனா அந்த பார்டர் இஷ்யூ எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க வந்து எஜுகேட்டட் அர்பன் செக்டர், அதே மாதிரி படிச்சவங்க, அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்க, ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க, 45 வயதுக்கு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க. விலைவாசி உயர்வு இதெல்லாம் பத்தி பேசுறவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் ஏர்னர்ஸ், அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவிகள், இவங்க எல்லாம் அதை பத்தி பேசியிருக்காங்க. டெவலப்மெண்ட் பத்தி பேசினது மெஜாரிட்டி யூத். அவங்களுக்கு இப்ப ஐடி செக்டர்ல வேலை இல்லையா, அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தாங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குமா, நாட்டுல வளர்ச்சி இல்ல அப்படிங்கிற கவலைப்படுறது நிஜமாவே யூத். நாட்டுடைய வளர்ச்சி பற்றி பாதுகாப்பு இளைய தலைமுறை கவலைப்படுறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நீங்க ஏதோ கருத்து சொல்ல விரும்புறீங்க இந்த மக்களுடைய கருத்து பற்றி? திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஊழல் அண்ட் விலைவாசி ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நல்ல ஆட்சி இல்லை என்பதுதான் காரணம். அதனால்தான் குட் கவர்னன்ஸ் தான் சிறு வயதில் இருக்கிறவர்களும் முதியோர்களும் அவர்கள் கூடும் காரணம் இதுதான், பேட் கவர்னன்ஸ். அதனால அவங்களுக்கு எப்படி இந்த கவர்னன்ஸை மாற்ற முடியும், ஆட்சியை எப்படி நல்லாட்சியாக மாற்ற முடியும் என்று அவருடைய கவலை. அதனால நீங்க இந்த ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னாக்க சிங்கிள் ஃபேக்டர் இஸ் புவர் கவர்னன்ஸ். இந்த நல்ல ஆட்சி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இதுதான் காரணமா இருக்கின்ற. இதனாலதான் ஓட்டுகள் பாதிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். நல்லாட்சி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி, நல்லாட்சி எப்போது வரும் என்ற எல்லாருக்கும் கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக இந்த 40 தொகுதி மக்களிடம் நாம் எழுப்பிய முக்கியமான கேள்வி அது என்ன, அதற்கு அவர் அளித்த பதில் என்ன? யார் பிரதமராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதுவரை ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம். இந்த முறை 40 தொகுதி மக்களுடைய, தமிழகம் மற்றும் புதிய 40 தொகுதி மக்களுடைய என்ன ஓட்டம், அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பி கேட்டபோது 55% மக்கள் தமிழகம் மற்றும் புதுவையில், 55% மக்கள் நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்றும், ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று 22% மக்களும், ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்று 18% மக்களும் கருத்திருக்கிறார்கள். வெறும் 4% வித்தியாசம் தான் ராகுல் காந்திக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும். மற்றவர்கள் பற்றி கெஜ்ரிவால் உள்ளிட்ட மற்றவர்கள் பற்றி 5% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்ததாக நாம் அவர்கள் எழுப்பிய கேள்வி, இதே மக்களிடம் 40 தொகுதி மக்களிடம் நான் எழுப்பிய இன்னொரு முக்கியமான கேள்வி, தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறன் யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள்? முந்தைய கேள்வியை மாற்றி கேட்டோம். அவர்களுடைய மூடு மேப்பிங்காக மக்களுடைய என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்த இந்தியாவை மீட்டெடுக்கக்கூடிய திறன் யாருக்கு அதிகமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள் கேட்டபோது 59% மக்கள் நரேந்திர மோடிக்கும், 25% மக்கள் ராகுல் காந்திக்கும், ஜெயலலிதாவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இருப்பதாக 13% மக்களும், மற்றவர்கள் இருப்பதாக 3% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு சேகரத்தை கேட்க விரும்புகிறேன்.
நார்த்ல வந்து நம்ம வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க நரேந்திர மோடியோடைய அலை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகத்திலேயும் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில நாடுகள் உட்பட பல்வேறு சமயத்துல எல்லாருமே எடுக்கக்கூடிய நாம உட்பட எல்லாருமே எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல பிஜேபிக்கும் நரேந்திர மோடிக்கும் வந்து ஒரு ஹைப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் வந்து நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் சொல்றாங்க. அந்த அளவுக்கான வாய்ப்பு தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது ஏன்னா அவங்க வந்து நரேந்திர மோடி இன் கம்பேரிசன் வித் த பிரசன்ட் லீடர்ஷிப், நேஷனல் லீடர்ஷிப் பார்க்கும்போது நரேந்திர மோடி நல்ல ஸ்ட்ராங்கர் லீடர். அவர் வந்து அவரோட ஸ்டேட்டுக்கு வந்து நல்ல லீடர்ஷிப் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்றாங்க. அங்க குஜராத்ல 3 முறை எலெக்ஷன் ஜெயிச்சு அதே மாதிரி அதை வந்து இந்தியாவுக்கும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத வந்து அந்த கான்பிடன்ஸ் அவர் மேல வந்திருக்கு. அவர் வந்து ஒரு ரொம்ப அக்ரெசிவான கேம்பெயின் ஒண்ணு. அதை தவிர அவரோட சக்சஸ் இன் குஜராத் அண்ட் பிளஸ் இது எல்லாத்துக்கும் மேல மன்மோகன் சிங் மாதிரி ஒரு வீக் லீடருக்கு முன்னாடி பார்க்கும்போது நரேந்திர மோடி இன்னும் நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ராங் லீடரா தெரியாது. சோ அதனாலதான் இவர் வந்தா நம்ம பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்திருக்கு. எதிரே இருக்கக்கூடிய பலவீனத்தினால் இவருடைய பலம் கூடுதல் உங்களுடைய பார்வை நீங்க மக்களை கேட்கும்போது பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை என்ன வந்து முன்பு பாஜக தமிழகத்துல செஞ்ச கேம்பெயினை விட இந்த வாட்டி அவங்க செய்யக்கூடிய கேம்பெயின் வந்து ரொம்பவே எக்ஸ்டென்சிவா இருக்கு. அதுவும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சார். ஒரு அத்வானி அவர்கள் ரோட் ஷோ பண்ண போதோ அவசரமா ஒரு எலெக்ஷன் அப்பதான் பண்ணாங்களே தவிர இப்ப நரேந்திர மோடி பண்ண மாதிரி திருச்சியில் ஒரு ரேலி, அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு ஒரு ஸ்டால் போடுறதோ, சுஷ்மா ஸ்வராஜ் போய் மீனவர்களை பாக்குறதோ, இந்த முறை பாஜக வந்து அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாங்க. எந்த ஒரு திராவிட கட்சி பின்னாடி அவங்க போய் சீட்டு கெஞ்சாம அவங்களா ஒரு அலையன்ஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கே அவங்க கிரியேட் பண்ணிக்கிறது மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நான் முன்னாடி கேட்ட மாதிரி இதுலயும் கேட்க ஒரு முறை நரேந்திர மோடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வந்து இந்த புதிய வாக்காளர்களா இல்லாட்டி ஓவராலா எல்லாரும் ஆண்கள், பெண்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு கிராஜுவலா எல்லாத்தையுமே இருக்குதா? அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் நரேந்திர மோடிக்கு ஒரு ஃபேவரபிள் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நரேந்திர மோடி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கு. அதே சமயம் ரிலிஜன் வைஸ், காஸ்ட் வைஸ்னு பிரேக் பண்ணா பிஜேபிக்கு யூஸ்வலா ஓட்டு போடுற மதமோ ஜாதியை சார்ந்தவர்களோ அவங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பா ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஒரு இஸ்லாமியர் கிட்ட போய் நீங்க நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டா தயக்கம் கண்டிப்பா இருக்கு. அந்த தயக்கத்துக்கு மீறி ஓட்டு போடுறவங்க இளைய தலைமுறைகளா இருக்காங்க. வயதான இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வந்து நரேந்திர மோடிக்கு வாக்களிப்பு மதத்தை மீறி அவங்க வந்து யோசிக்கிறது என்னன்னா ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த 2002 ரைட்ஸ்லாம் அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கு. அதே ஒரு யங் ஓட்டர் அதே இதுல வந்து அவங்க அதே இஸ்லாமியர் அதே அவங்க ஒரு அப்பா கிட்ட கேட்கும் போது அவர் வந்து தயாரா இல்ல, ஒரு பிள்ளை வந்து யோசிக்கவாது ரெடியா இருக்காங்க. ஓட்டு போட தயாரா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட தயாரா இருப்பீங்களான்னா பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கண்டிப்பா இருக்கு. இது வந்து இளைஞர்கள்ட்ட வந்து இது மாதிரி எப்படி நம்ம வந்து நாட்டுடைய வளர்ச்சி மற்றும் வந்து பாதுகாப்பு வந்து இளைஞர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம். அதே மாதிரி நரேந்திர மோடிய விஷயம் வந்து ஒரு இளைஞர்கள்ட்ட தான் அவர் அதிகமாக நரேந்திர மோடின்னு இல்லாம ஒரு ஸ்ட்ராங் லீடர். நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி சார், இந்த ஸ்ட்ராங் லீடர் கிட்ட தான் இந்த நாட்டோட ஃபியூச்சரை ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுல இளைஞர் சமுதாயம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த லீடரோட ஸ்பேஸை இங்க நரேந்திர மோடி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கிபை பண்ணிருக்காரு. நண்பர்களே, அடுத்ததாக நாம் இந்த 40 தொகுதி மக்களிடம் எடுத்த கருத்து கேட்படைய முடிவு அடுத்ததாக ஒரு காரணம் நம்ம பார்க்க இருக்கிறோம். மிக பிரதானமான கேள்வி, தமிழகத்தில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி, உங்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்கா அல்லது மாநில கட்சிக்கா? நம்ம எப்பயுமே சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து 60% மக்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் 38% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் 2% மக்கள் பதில் என்றும் தெரிவித்தார்கள். எப்போதுமே நம்ம வந்து கேட்போம் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்களிப்பாங்க. தமிழ்நாட்டை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் வந்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட 60% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய கட்சிக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி வாக்களிப்போம் என்று 38% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்னும் சொல்வதற்கு 2% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு சேகர்ட்ட கேட்கிறோம், நம்ம வந்து எப்பவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல வந்து எப்பவும் வழக்கமா சொல்லுவாங்க, சார் மக்கள் ரொம்ப தெளிவு, சட்டசபை தேர்தல் வேற மாதிரி வாக்களிப்பாங்க, பாராளுமன்ற தேர்தல் வேற மாதிரி வாக்களிப்பாங்க. ஆனா இன்னமும் கூட தமிழகத்தில் திராவிட கட்சிகள், குறிப்பா மாநில கட்சிகளுடைய ஸ்ட்ராங் பேஸ் வந்து ரொம்ப ஆழமா தான் இருக்கு. வேற யாராலையும் அவருடைய ஆட்டிட முடியல. கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து மாநில கட்சி தான் வாக்களிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 59% வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனுங்கிறாங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 60% வந்து நாங்க மாநில கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவோம். சோ காதலிக்கிறது என்னமோ நரேந்திர மோடியை, ஆனா ஓட்டு போடுறது வந்து அப்பா அம்மா சொல்ற பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி இருக்குது. சோ அது வந்து ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தான் தெரியுது. பட் அதுல என்னன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னு பாக்கணும்னா, இப்போ ரீஜனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 60% வந்து பேர் சொல்லியிருக்காங்க
நாங்க வந்து ரீஜனல் பார்ட்டிக்கு போடுவோம். அதாவது அவங்க இது மாதிரி இவங்கெல்லாம் கமிட்டட் ஓட்டர்ஸ், ஏடிஎம்கேக்கு போடுறவங்க, டிஎம்கேக்கு போடுறவங்க, அந்த 60%. இதுவே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அப்போ அது 30-30 ஸ்பிளிட் ஆகுதோ, 28 இல்லாட்டி 20 அந்த மாதிரி 32 ஸ்பிளிட் ஆகுதோ, அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆச்சுன்னா இந்த நேஷனல் பார்ட்டி 38% சொல்றவங்க வந்து அதுல அவங்க சப்ஸ்டான்சியலா பிஜேபி, அதை தவிர இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பாமகவையும் சேர்க்கணும், நம்ம வந்து டிஎம்டிகேயும் சேர்க்கணும், எம்டிஎம்கேயும் பேசணும். இவங்க எல்லாரும் இங்க வந்தாங்கன்னா சோ அது வந்து பிஜேபிக்கு எவ்வளவு அளவுக்கு ஓட்டா, எவ்வளவு அளவுக்கு சீட்டா டிரான்ஸ்லேட் ஆகும். மாநில கட்சியில ஸ்பிளிட் நிறைய இருக்கு, தேசிய கட்சியில குமுலேட்டிவா ஒரே பக்கம் சாய்ந்து. தேசிய கட்சியில இப்ப காங்கிரஸ்க்கு வந்து உள்ள போறது இல்ல, காங்கிரஸ் டோட்டலி ஐசோலேட்டட் தமிழ்நாட்டுல. 998க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்திருந்தாங்க, காங்கிரஸ் தனியா தான் போட்டிட்டு எல்லா சீட்டையும் தோத்தாங்க அவங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப வந்திருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு நீங்க அந்த நேஷனல் பார்ட்டின்னு நீங்க பார்க்கும்போது அதுல சப்ஸ்டான்சியல் வந்து அது பிஜேபிக்கு தான் அவங்க சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த ரீஜனல் பார்ட்டியில சின்ன சின்ன பார்ட்டிஸ் பிஜேபிக்கு எவ்வளவு கொண்டு வராங்க, டிஎம்கே எவ்வளவு, ஏடிஎம்கே ஓட்டு எப்படி போகுது, இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட அரித்மெட்டிக் பின்னாடி அமையும். எனக்கு எப்படி தனித்தனியா கணக்குகள் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. நண்பர்களே, இந்த 40-40 நிகழ்ச்சியில் மிக சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அது தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம். இன்றைய தேர்தல் யூகம் என்ன இப்போது பார்க்கலாம். இன்றைய தேர்தல் யூகம் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய கட்சியுடன் வதந்தி வந்த வழி, பேரத்தை அதிகரிக்க அறிவாலயம் பக்கம் திரும்பிய முரசு, இதுதான் இன்றைய தேர்தல் யூகம். இது சூரிய கட்சியுடன் கூட்டமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று முரசு கட்சி பற்றி மக்கள், அதனுடைய கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய பரபரப்பை இன்று மாலையில் கிளப்பி தமிழகம் முழுக்க பிள்ளையார் பால் குடித்த கதையாக ஒரே வதந்தி, வந்துவிட்டார், அவரை பார்க்க போறார், அவருடைய தளபதியை பார்ப்பதற்காக மைத்துனர் வந்துவிட்டார் என்று பெரிய விஷயம் கிளம்புது. இது எதற்காக என்றால், டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய தாமரை கட்சி தலைவர்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக முரசு வந்து கொஞ்சம் அறிவாலயம் பக்கம் திரும்பியதாக சொல்கிறார்கள். இது அந்த கட்சி தொண்டர்கள் திட்டமிட்டு அவர்களே வந்து இது எந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை, எந்த மாதிரி அதிர்வலைகள் ஏற்படுகிறது, ரியாக்ஷன் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் என்பதற்காக அந்த முரசு கட்சி நண்பர்கள் செய்த விஷயம்தான் இந்த ஒரு இந்து மாலை கிளம்பிய வதந்தி என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இன்று நாம் பார்த்த தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம். அடுத்ததாக நம்ம சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன, எதன் அடிப்படையில் வாக்களிப்பீர்கள்? தமிழகம் மற்றும் புதிய இருக்கக்கூடிய 40 தொகுதி மக்களிடம் நான் கேட்டபோது, யார் பிரதமர் என்பதை பார்த்து நீங்கள் வாக்களிப்பீர்களா அல்லது கட்சியை பார்த்து வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது, தமிழகம் மற்றும் புதிய இருக்கக்கூடிய 40 தொகுதி மக்கள் கூறியது என்ன? இந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கான திருவிழா தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 கட்டங்களாக வாக்குப்பதிவு, ஒரே கட்டமாக மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. இதை பற்றிதான் இன்றைய 40-40 நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். 40-40 கிறிஸ்டியன் மீடியா இணைந்து பிரம்மாண்டமான நம்ம கருத்து கிடைக்கக்கூடிய பிரத்யேகமான முடிவுகள் 40 தொகுதிக்குமான முடிவுகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் ஒரு கேட்ட கேள்விக்கு நான் திரு கிருஷ்ணமூர்த்தி பதில் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வாக்களிக்கும் போது சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் அல்லது பாராளுமன்றத்தில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சொன்னாங்க. பட் இப்ப நம்ம பார்த்த போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதிய 40 தொகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்டபோது பெருவாரியான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள், பெருவாரியான மக்கள் நாங்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி? இது வந்து நீங்க தேசிய கட்சி என்ற பிராந்திய கட்சின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேசிய இஷ்யூஸ் பார்ப்பாங்க. தேசிய இஷ்யூ, தட் இஸ் நேஷனல் இஷ்யூஸ்ல என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு அதை வச்சுதான் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து தேசிய இஷ்யூஸ்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்ட் எடுத்தா அந்த பர்டிகுலர் ரீஜனல் பார்ட்டி தே மே ஃபேவர். அதனால நீங்க வந்து தேசிய கட்சி அண்ட் ரீஜனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாகுபாடு இது பண்றது இல்ல, செப்பரேட் பண்றது இல்ல. அவங்க அந்த கட்சிகள் என்ன சொல்லிட்டு தேசிய இஷ்யூஸ்க்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பார்த்து அவரை கட்சி மேல பார்க்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இவங்க சொல்றாங்க, அதை நான் எடுத்துக்க முடியுமா, அதை நம்ம ஒத்துக்க முடியுமான்னு தீர்மானித்து அவர்கள் ஓட்டு செய்கிறார்கள். அதனால நீங்க நிச்சயமா ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு நிச்சயமா நேஷனல் இஷ்யூஸ்ல ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக. நண்பர்களே, 40 தொகுதி மக்களிடமும் நாம் அடுத்து எழுப்பிய பிரதானமான கேள்வி, இதற்கு முன் நாம் பார்த்திராத தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதி மக்களிடம் நாம் அடுத்து எழுப்பிய பிரதானமான கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணி 1998 மற்றும் 2004, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2004 இருந்து 2013 2014 வரை, இந்த 2 ஆட்சியில் சிறந்த ஆட்சி எது? தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த இரண்டில் சிறந்த ஆட்சி எது என்று நாம் கேட்டபோது 1998 2004 வரை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று 69% மக்களும், இல்லை இப்போது இருக்கக்கூடிய கடந்த 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் சிறந்த ஆட்சி என்று 30% மக்களும், 1% மக்கள் தங்கள் கருத்தில் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக 70, அந்த கூட்டணியுடைய ஆட்சிக்கு ஆதரவாக 70% மக்கள், கிட்டத்தட்ட 69% மக்களும், 30% மக்கள் தற்போது கூடிய அரசுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள். நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறேன், கிட்டத்தட்ட இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, வாஜ்பாயோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இப்ப அவ்வளவு பேர் ஞாபகம் வச்சிருக்காங்களா அந்த ஆட்சியில் அவ்வளவு சிறந்து இருந்தது? இப்ப இல்ல சொல்லி கம்பேரிட்டா சொல்றாங்களா? இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி மீதான மாற்று கருத்துனால இல்ல கடந்த ஆட்சி பரவாயில்லன்னு சொல்றாங்க. அந்த நினைவு இன்னும் இருக்கிறதா இப்ப இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட? 3 ஃபேக்டர் சார். ஒன்னு இப்ப கூட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல இருக்கிற கோவத்தினால ரியாக்டிவா அந்த கவர்மெண்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்றது நிறைய பேர். 2வது வாஜ்பாய் அந்த ஒரு தலைவருக்கு இருந்த கரிஸ்மா, அவரையும் மன்மோகன் சிங்கையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வாஜ்பாய்க்கு இருந்த கரிஸ்மானால என்டிஏக்கு ஒரு சப்போர்ட். 3வது விஷயம் ஸ்டாண்ட் அலோன் 2-3 விஷயம், கார்கில் வார், கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு, இதெல்லாம் மக்கள் நம்ம கிட்ட சொன்னது. அவங்க மைண்ட்ல இதெல்லாம் இன்னும் இருக்கு. இந்த அரசாங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, நரேகா, ஆர்டிஐ, சந்திரயான், அதெல்லாம் இருக்கு. ஆனா வாஜ்பாய் அந்த தலைவர், அவர் ஊழல் அங்க இருந்திருந்தா கூட அவ்வளவு வெளியே வராத காரணமும், அப்ப இருந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டும் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமா இவங்களை சாய வைக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல கோவம் அது இன்னும் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணுது. இந்த 2 கட்சியும் 2 ஆட்சியை பத்தின ஒரு கம்பேரிசன் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆண்டாங்க, இவங்க ஒரு 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணம் இவர்களுடைய செயல்பாட்டுக்கான தோல்வியா, அல்லது ஊடகங்கள் கடுமையா இப்ப அவர் சொன்ன மாதிரி கார்கில் ஒப்பந்தமோ இல்லாட்டி மற்ற ஊழல்களை பற்ற பெரிய அளவில் அப்ப ஊடகங்கள் பிரதிபலிக்காம இப்போ ஏதாவது சின்னதா இருந்தா உடனே ஊடகங்கள் பெரிய அளவு பெருசுபடுத்துறதுனால இந்த தாக்கம் வந்திருக்குமா? ஊடகங்களுடைய தாக்கம் இப்ப அதாவது வாஜ்பாய் காலத்தோட பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. last 10 yearsல there's been an explosion of television news channels. so அது ஒரு காரணம். சின்ன ஊழல கூட ரொம்ப பெருசுபடுத்தி கொஞ்ச நாள் காட்டுறதோட இல்லாம அதை கன்சிஸ்டன்டா காட்டிட்டே வேற இருக்காங்க. சோ அதனால அது இல்லாத எதையும் சொல்லிடலையா? இருந்தாலும் அதை ஒரு மேக்னிஃபை பண்ணி சொன்னதோட இல்லாம அது ரெப்படிட்டிவா சொல்லும் போது மக்கள் மறந்துடாம பாத்துக்கிறாங்க. சோ அதனால நீங்க ஒரு 2G ஊழலை இவ்வளவு பெருசுபடுத்தி அதை மக்கள் மனதில அந்த 1,86,000 கோடிங்கிற அந்த நம்பரை கொண்டு போய் பதிச்சது டெஃபினட்டா ஊடகங்கள் தான். சோ அதனால அந்த டிஸ்அட்வான்டேஜ் யூபிஏக்கு டெஃபினட்டா இருக்குது. அத அவங்க மீடியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப மோசமா இருந்தது, அவங்க சரியா டேக்கிள் பண்ணல. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது அதுதான் நான் சொன்னேன், இப்போ நரேந்திர மோடி இன்னும் பெரிய லீடரா மன்மோகன் சிங்க்கு முன்னாடி எப்படி தெரியறாரோ அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாஜ்பாய் அவர் இருந்ததோட இன்னும் பெரியவரா தெரியாதுன்னா அது 2 பேரும் இவ்வளவு பெரிய தலைவர்களாக தெரிகிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இப்ப இருக்கக்கூடிய யூபியோட மிஸ்கவர்னன்ஸ், இப்ப இருக்கக்கூடிய மன்மோகன் சிங்கோட லேக் ஆஃப் லீடர்ஷிப். ஊடகங்களும் கூட ஒரு காரணம், இப்ப இருக்கக்கூடிய பலவீனமான அரசும் கூட ஒரு காரணம் இருப்பாரு. அடுத்ததாக இந்த 40 தொகுதி மக்களிடம் நாம் எழுப்பிய முக்கியமான கேள்வி, பிரதமர் வேட்பாளர் யார் என்று பார்த்துதான் நீங்கள் வாக்களிங்களா என்று கேட்டபோது, நீங்க கட்சியை பார்த்து வாக்களிங்களா அல்லது பிரதமர் வேட்பாளர் யார், இந்த நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று பார்த்து வாக்களிங்களா என்று நாம் கேட்டபோது 65% மக்கள் இல்லை, அடுத்த பிரதமர் யார் என்று பார்த்து நாங்கள் வாக்களிப்பதில்லை என்று 65% மக்களும், ஆம் நாங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்று பார்த்துதான், இந்த நாட்டுடைய பிரதமராக யார் வரும் என்று பார்த்துதான் வாக்களிக்கிறோம் என்று 23% மக்களும், 12% மக்கள் நாங்கள் பதில் சொல்வதற்கில்லை நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 65% மக்கள் யார் பிரதமர் என்று பார்த்து வாக்களிப்பதில்லை. 23% மக்கள் ஆம் பிரதமர் வேட்பாளர் இவர்தான் வர வேண்டும், இவர்தான் பிரதமராக வர வேண்டும் என்று பார்த்தான் வாக்களிக்கிறார்கள். நான் திரு சேகர்ட்ட கேட்க விரும்புறேன், இதுல பாருங்க ஒரு வித்தியாசமான விஷயம். நம்ம இப்போ ஐடியாலஜிக்கல் ட்ரிவனா இல்லாம ஒரு கொள்கை சித்தாந்தம் சார்ந்து இல்லாம நம்ம ஒரு தனி மனிதர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம பாக்குறோம். போலரைஸ் ஆயிட்டு இருக்கிற நம்ம யூஎஸ் மாதிரி அமெரிக்கா மாதிரி தேர்தல் நடக்குதுன்னு. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, 65% மக்கள் நாங்க யார் பிரதமர் எல்லாம் பாக்கலங்க, எந்த கட்சி எங்களுடைய ஆட்கள் நிறைய கிளாசிபிகேஷன் உள்ள இருக்கு, எங்களுடைய சொந்தக்காரனா, எங்களுடைய ஜாதிக்காரனா, எங்களுடைய மதமா, நிறைய விஷயம். ஆனா பிரதமர் வேட்பாளர் யார் என்பது எங்களுடைய பிரதானமான பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப்
எலெக்ஷனுங்க வந்து நம்ம மக்கள் ஒன்றும் இது பண்ணல. அவங்க லோக்கல் ஃபேக்டர்ஸ் மெயினா பாக்குறாங்க. அதாவது இப்போ ரீஜனல் பார்ட்டிக்கு 60% ஓட்டு போடுவேங்கிறாங்க, 65% போய் வந்து நாங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஓட்டு போட போறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா மோடி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் வரணும்னு சொல்றவங்களே இந்த மாதிரி சொல்றாங்க போது அவங்க வந்து லோக்கல் இஷ்யூஸ்ல நாங்க வந்து இங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க நாங்க ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம், டிஎம்கே ஓட்டு போடுவோம், நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். சோ அந்த கிளாசிபிகேஷன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதையும் மீறி ஒரு வே வந்து அதையும் மீறி பிஜேபி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் யுனைடெட் ஃப்ரண்ட்டை கொண்டு வந்து இதெல்லாம் மீறி கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டுல பிஜேபி ஃப்ரண்ட் வந்து ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு 5-6 சீட் அதை ஜெயிக்க முடியும். சோ அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தடையா இருக்காது. ஏன்னா இந்த ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளும் வந்து நல்ல வேரூன்றி இருக்கு. அது வந்து மக்கள் மனசுல வந்து நல்லா பதிஞ்சிருக்காங்க. சோ அவங்க ஓட்டுன்னு வரும்போது ஏடிஎம்கேவா இல்ல டிஎம்கேவா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளை பத்தி யோசிக்கிறாங்க. அதுதான் இதுல பிரதிபலிக்கிறது. அருண்கிருஷ்ணமூர்த்தி, சுருக்கமாக உங்களுடைய இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சூஸ் பண்றது வந்து யார் பிரைம் மினிஸ்டர் வாய்ப்புகள் தெரிஞ்சிருக்குதா, இல்லாட்டி யார் வருவாங்கிற நம்ம கையில இல்ல, அதனால நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை அப்படிங்கிற காரணமா? கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். ஆனா நான் ஓட்டு போடுறதுனால பிஜேபி வந்து இங்க ஜெயிக்குமாங்கிற கேள்வி அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவங்க பாப்புலரா இருந்தாலும் இவங்க தோத்து போயிட்டாங்கன்னா என் ஓட்டு வேஸ்ட் ஆயிடுமே அப்படிங்கிற சென்டிமெண்ட் கண்டிப்பா இருக்கு. 3வது ஃபேக்டர், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுங்கிற ஒரு இமோஷனல் ஃபேக்டரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கவர்மெண்ட் மேல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்ச நாளாவே இருந்துட்டு வருது. இதெல்லாம் சேர்த்து போட்டுதான் ரீஜனல் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறதுக்கு இத்தனை பேர் தயாரா இருக்காங்க. நேஷனல் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் மீறி இந்த லீடருக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் பாக்கி 30%. நன்றி திரு அருண்கிருஷ்ணமூர்த்தி, நன்றி திரு சேகர். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள், மிக ஆழமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நண்பர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். மிக முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்களை பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் நிகழ்வுகளை அங்கமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதி வார பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நாட்டிலே இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பிரம்மாண்டமான சாம்பிள் சைஸ் 40-40 நிகழ்ச்சியில் கருத்துக்களிப்படைய முடிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒவ்வொரு பதிவையும் தேர்தல் தொடர்பான அரசியல் தொடர்பான ஒவ்வொரு பதிவையும் உங்கள் தந்தி டிவி உடனுக்குடன் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.